முதல்ல அடிப்படையை தெரிந்து கொண்டு நம்ம பிரயாணிக்க வேண்டும். அடிப்படை ரொம்ப முக்கியம். அடிப்படையை விட்டு நம்ம ஒரு வேலையை செய்யக்கூடாது. அடிப்படையா ஒரு தவம் செய்கிறவங்களுக்கு அடிப்படை எல்லாத்தையுமே, ஒரு வீட்டுக்கு எப்படி பேஸ்மெண்ட் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி அடிப்படை ரொம்ப முக்கியம். ஒரு தியானத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ எப்படி இருக்கணும்னா, அடிப்படை தெரிந்து கொண்டால் எத்தனை புயல் அடித்தாலும் அவர்கள் கீழே விழுவ மாட்டாங்க. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னன்னா, என்ன சோதனை வந்தாலும் இவங்க அசர மாட்டாங்க. இப்போ உங்க பக்கத்து வீட்டில் ஏத்த வீட்டில் இருக்கிறவங்களாம் உங்களை பார்த்துட்டு எப்போ பயப்படுவாங்கன்னா, வறுமையிலையும் ஒருவன் கீழே விழுவ மாட்டான், என்ன செயல் நடந்தாலும் கீழே விழுவ மாட்டான். இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னா, அவனுடைய தவம். அந்த தவத்தினால் அவனை என்ன தாக்குனாலும் அவன் கீழே விழுவ மாட்டான். அப்ப அடிப்படையை சரியாக செய்து விட்டால், நீங்க ஏழையில இருக்கிறவன் பணக்காரனா மாற வேண்டாம், பணக்காரனா இருக்கிறவன் ஏழையா மாற வேண்டாம். பணக்காரனா இருப்பான், ஏழையா இருப்பான். ஆனால் எத்தனை சூழல்கள்லையும் அவன் கீழே விழுவ மாட்டான். ஆனால் இன்னைக்கு ஒரு ஏழை கீழே விழுந்துடுறான், ஒரு பணக்காரன் கீழே விழுந்துடுறான். வேகமா போய் எவன் விழுவுறான்னா, தவம் பண்றவன் தான் விழுவுறான். ஏன்னா தவம் பண்ணும்போது கீழே பேஸ்மெண்ட் சரியா இல்லை. தவம் பண்ணுகிற ஒவ்வொரு மாணவரும் மாணவிகளும் இந்த உலகத்திலே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகத்தில் யார் அழிந்தாலும் மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படிங்கிற அந்த வார்த்தை எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னா, தவம் செய்தவன் அழிய மாட்டான், தவம் செய்து கொண்டு இருக்கிறவன் அழிவிலிருந்து மீட்டு வருவதற்கும் அழிவுனா என்னன்னு ஆராய்ச்சி செய்வதற்கான ஒரு பணியில் இருக்கிறான்னு பொருள். நம்ம தவம் செய்கிறோம்ல, இந்த உலகத்திலேயே அமெரிக்கா மாதிரி பெரிய பெரிய நாடுகள்லாம் பெரிய கண்டுபிடிப்பை நிகழ்த்திட்டு இருக்காங்கல்ல, இந்த பாரத தேசத்துல நுட்பமாக பழமை வாய்ந்த பெரிய கண்டுபிடிப்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஒவ்வொரு மலைகள்லையும் என்ன செய்யறாங்க, ஒரு மனிதன் மரணத்திலிருந்து தற்காத்து கொள்வது எப்படி, ஒரு மனிதன் மரணத்தை தெரிந்து கொள்வது எப்படி, ஒரு மனிதன் சுயமாக தானாக எந்த செயலும் இல்லாமல் வாழ்வது எப்படி. இன்னைக்கு ரோபோவை கொண்டாந்து ஒரு செயல் பண்றாங்க. பல்வேறுபட்ட செயல் வடிவத்தை நம்ம கிட்ட என்ன பண்றாங்க, ஆர்டிபிஷியலா இயற்கை இல்லாம செயற்கை முறையில ஒரு தொழில்நுட்பத்தை எடுத்துட்டு வர்றாங்க. ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தன்னெழுச்சியாக இந்த பாரத தேசம் பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுத்துச்சு. இன்னைக்கும் தவம் செய்கிற ஒவ்வொரு மாணவர்களும் நீங்க என்ன செய்றீங்கன்னா, பெரிய கண்டுபிடிப்பை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, பெரிய ஆராய்ச்சியாளர்னு உங்களுக்கு பேர், பெரிய ஒரு ஆராய்ச்சி செய்றீங்க. இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய ஆராய்ச்சி, மிக நுட்பமான ஆராய்ச்சி யாரும் கண்டுபிடிக்க முடியாது. செவ்வாயோடைய படங்களை நீங்க ஆன்லைன்ல பார்த்து வியர்ந்தரலாம், சந்திரனுடைய படத்தை ஆன்லைன்ல பார்த்து வியர்ந்தரலாம், கோள்களை பற்றியோ இல்லை நிறைய அதிசயங்களை. ஆனால் உங்களை பற்றி புரிதலோ, உங்களை பற்றி உண்மை சுய செயலை யார் சொல்வா? எங்க அறிவீர்கள், எப்படி அறிவீர்கள்? அந்த ஆராய்ச்சிக்குள் தான் தவத்தை மேற்கொள்கிறார்கள். ஒரு யோகியாகப்பட்டவன் முதலில் கண்டுபிடித்தது, இந்த உடல் எதற்காக தோன்றப்பட்டது, இந்த உடலுக்குள்ள இருக்கின்ற செயல்பாடுகள்லாம் என்னென்ன, இதெல்லாம் எப்படி செயல்படுகிறது, இந்த உடலை, இந்த சுவாசத்தை நாம் எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி செயல்படுத்துவது, சந்திரக்கலை சூரியக்கலை இப்படின்னு 2 கலையை எப்படி நம்ம பயன்படுத்துறது, இந்த செயல் வடிவத்தெல்லாம் எப்படி எல்லாம் செய்து வைத்துக் கொள்கிறது, இந்த மரணம் என்ற பயத்திலிருந்து எப்படி அந்த செயல் வடிவத்தை எப்படி நிகழ்கிறது. மரணம் மருத்துவருக்கு மட்டும் தெரிந்த ரகசியமா, மரணத்துக்குள்ளே ஒரு மனிதனுக்கு தெரியப்படாத ரகசியமாகவே இருக்கிறது. இன்று வரை ஒரு மனிதன் தன்னுடைய உயிர் எப்படி பிரிந்து போகிறது, அது என்ன மாதிரி நிகழ்கிறது என்பதை தெரியப்படவில்லை. இதையெல்லாம் அறிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு தனி மனிதனும் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக, நீ உன்னை அறிந்து கொள். இந்த உயர்ந்த தியானத்துக்குள் உன்னையே நீ ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தி உன்னை சரி செய்து விட்டால், இந்த உலகத்தில் எத்தனை டெக்னாலஜி எடுத்துட்டு வந்தாலும், எத்தனை அறிவு சார்ந்து வந்தாலும், எத்தனை பேரிடர் காலம் வந்தாலும், ஒரு தனி மனிதன் எல்லாம் அறிந்தவனால் அவனை யாராலும் வீழ்த்த முடியாது. இந்த உலகத்தில் பாரத தேசத்தை எந்த போர் கொண்டு வேணாலும் மனிதன் வீழ்த்த வரலாம். கண்ணுக்கு தெரிந்த மனிதர்கள் 140 கோடி பேர், கண்ணுக்கு தெரியாத பேர் அணுக்களாக இருக்கிறவன் பல ஆயிரம் பேர் இருக்கான். அவன் எல்லாம் மரணம் இல்லாத பெருவாழ்வு கொண்டவன் இந்த பாரத தேசத்துக்குள்ள.
அவனை நீ எந்த ஆயுதம் கொண்டும் இந்த பாரத தேசத்தை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் எந்த தேசத்தை வேணாலும் நீ போர் செஞ்சு ஜெயிச்சிடலாம், இந்த பாரத தேசத்தை ஜெயிக்க முடியாது. காரணம், மரணம் இல்லாத அந்த பெருவாழ்வு என்ற அந்த கலையை, அந்த நுட்பத்தை பாரத மண்ணிலிருந்து கற்றவர்களும் அதை பெற்றவர்களும் அதிகம். அதை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பணிகளை செய்துட்டு இருக்காங்க. எமக்கிட்ட இந்த கலை வந்தபோது, இந்த கலையை நாம் கற்றுக்கொண்ட போது நாம் என்ன நினைத்தோம் என்று கேட்டால், இறைவனாக மாறிடுவோம். நமக்கு இன்ஸ்பிரேஷனாக எப்படி இருந்துச்சுன்னா, குருவை கும்பிடுறது, ஒரு சாமியாரா ஒரு வேற மாதிரி மாறுறது, வேற மாதிரி ஒரு எல்லா செயல்களையும் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். அதே மாதிரி மேஜிக் பண்ணுறது, அதிசயம் பண்ணுறது, பல செயல்களை நினைச்சோம். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேல்தான் தெரிந்தது அது அல்ல. தன்னை உணர்ந்து கொள்வதற்கும் தன்னையே தெரிந்து கொள்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள். தன்னை உணர்ந்தவனுக்கு எதுவும் தேவைப்படாதுங்க. அதுதான் நான் கண்ட மிகப்பெரிய அதிசயம். தன்னை உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பொருளும் தேவைப்படாது. நீங்க எந்த ஒன்று தன்னை உணராதனால தான் ஒரு பொருள் இன்னொருத்தட்ட கேட்குறீங்க. தன்னை உணர்ந்துட்டீங்கன்னா ஒரு பொருளுக்காக நீங்க காத்திருக்க மாட்டீங்க. அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு செயல் வடிவம். அப்ப அந்த தியானத்துக்குள்ள, அந்த உயர்ந்த தியானத்துக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கப்படணும். தன்னை உணர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்த செக்ஷனா எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, அந்த தன்னை உணர்ற முயற்சியை இறைவன் எதற்காக நமக்கு இவ்வளவு நுட்பமா ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படின்னு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த கலை இந்த காலகட்டத்தில் எத்தனையோ மனிதர்களுக்கு சொல்லி கொடுக்கப்படணும். எத்தனையோ பேர்களுக்கு வெறும் விதையை விதைக்கக்கூடாது, நாம் இருக்கும்போதே மரமாக ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, விதையை விதைச்சிட்டு போவோம் அப்படிம்பாங்க. நான் விதையெல்லாம் விதைக்க மாட்டேன், மரமாக ஆக்குவேன். விதையை விதைச்சு அதை உருவாக்கி அதை மரமாக்கி அதை இண்டிவிஜுவாலிட்டியா ஒரு மரம், செல்ஃப் ரியலைசேஷன், தனித்துவமாக ஒரு மரம் இயங்கணும். ஒரு மரத்துக்குள்ள பஞ்சபூதங்கள்ல என்ன தாக்குதல் நடந்தாலும் அந்த மரம் அதோட தன்மையிலிருந்து மாறாம நிற்கணும். அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையிலையும் உங்கள் செயல் வடிவத்துக்குள்ளையும். அதுதான் இந்த தியானத்தை ஒவ்வொரு இடத்துக்குள்ளையும் சுவாச புரட்சி அப்படிங்கிறது செயல் வடிவமா எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு. அப்ப ஒரு தனியார் அமைப்பு, தனியார் செயல், ஒவ்வொரு தலைவருக்கு பின்னாடியும் ஆலோசனை சொல்ற மனிதன் 10 பேர் இருக்கான். என் பின்னாடி ஆலோசனை சொல்ற எந்த மனிதனும் இல்லை. இதை பெற்றிருக்கிறதும் மனிதனால் நான் பெறவில்லை. உயர்ந்த பேர் ஆற்றலாக இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த செயலே இதை கற்றுக் கொடுத்தது. இந்த என்னை அப்படி மூவ் பண்ணி போக வைக்கிறதும் அந்த செயல்ல இருந்து, இந்த வடிவத்திலிருந்து கிடைத்ததனால், இந்த கிடைத்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டால், இந்த கல்வியை எல்லா இடமும் வழங்கப்படுவதற்காக உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். பெருமிதம் நீ கொள்வதற்காக, உனக்கு ஒன்று கிடைத்து விட்டதற்காக நீ கொண்டாடுவதோ, இதை வைத்து நீ தவறாக எதுவும் செயல் செய்வது அல்ல. இந்த காலகட்டத்தில் ஒரு சரியான செயல் வடிவத்தை சொல்லப்பட வேண்டும். 200 ஆண்டுகளில் பாரத தேசத்துக்குள் தவத்தில் நிறைய குழப்பத்தை விதைத்து விட்டார்கள். நிறைய வடிவத்துக்குள் சமீபத்தில் 60 ஆண்டுகளில் இந்த தியானத்துக்குள்ளே நிறைய ஆசைகளையும் கற்பனைகளையும் விதைத்து விட்டார்கள். சமீபத்தில் 25 ஆண்டுகளில் இந்த தியானத்துக்குள் அதிதீவிரமாக ஒரு கற்பனை மாயையை மிதக்க விட்டு விட்டார்கள். ஒரு 20-15 குருமார்கள் இருக்கிறார்கள். அந்த குருமார்களுடைய கதைகள், அதுகளுடைய வேலைகள் தான் இந்த கால சுழற்சியில் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு ஆகிப்போச்சு. அதனால அதுதான் ஒரிஜினல் தியானம், அதுதான் உண்மை தத்துவம், அதுதான் வடிவம், அதுதான் செயல் என்று நினைத்து கொண்டு சுத்தி தெரிகிறார்கள். அதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டிய கால சூழல்கள் மாறி அது ஒரு பருவத்தில் இருக்கு. அதனால அந்த சூழல்கள் இருந்து ஒரு தனி மனிதனும் மேன்மை அடைவதற்கான வாய்ப்பு தான் இது. ஒரு தனி மனிதனை கொண்டாடுவதற்கு இல்லைங்க. அது ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சீனாவில் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த சீனா மக்களை, ஒரு சீனா அப்படிங்கிற ஒரு நாட்டை, ஒரு மக்களை எப்படின்னா ஞானமாக உருவாக்கினாங்க. அது ஒரு யோகி ஒரு பெரிய செயல் வடிவத்தை செஞ்சார். அதே செயல் வடிவத்தை பாரதத்தில் செய்ய போகிறோம், பாரதத்தில் நடக்க போகுது.
அந்த செயல் வடிவத்துக்குள்ள இருந்து ஒரு மனிதன் ஒரு புதுப்பிக்கப்பட போறான். இந்த 20 ஆண்டுகள்ல இந்தியாவில் தமிழ்நாட்டில் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தான்ல, அந்த தவத்தையே தெல்ல தெளிவாக புதுப்பிக்க வேண்டிய காலம் வந்துடுச்சு. அந்த செயல் வடிவத்தை எல்லாம் சரி செய்ய வேண்டிய காலமும் நேரமும் வந்திருக்கு. அது அப்படி ஒரு முறைகளில் செய்யப்பட்டா அது நல்ல வடிவத்துக்குள்ள உருவாக்க முடியாது. நான் தான் சொல்லிட்டேன், ஒரு நல்ல செயல் வடிவம் அப்படிங்கிறது மனிதன் அடித்தும் கீழே உழுவக்கூடாது, காற்றடித்தும் புயல் அடிச்சும் ஒருத்தன் கீழே உழுவக்கூடாது. இது ரெண்டுக்கும் வலிமையா ஒருத்தன் தாக்கு பிடிச்சு நிக்கிறான்னா அவன் நல்ல குருவிடம் இருந்து உபதேசத்தை பெற்றிருக்கிறான். நல்ல தவம் அவனை என்ன பண்ணுது, இரும்பு கரம் கொண்டு அவனை பாதுகாத்து வச்சிருக்குன்னு அர்த்தம். அதுதான் செயல் வடிவம். என் வாழ்க்கையில் பல புயல்கள் அடிச்சிருச்சு. என்ன மாதிரி ஒருத்தனை எத்தனை உறவுகள், என்னுடைய இரத்த சொந்தமாக என் தாய் சொந்தம் 200 பேர், என் தந்தை சொந்தம் 200 பேர், எனக்கு அடித்த புயல்ல ஒருத்தன் கூட என்னை காப்பாற்றணும் முற்பட கூட இல்லை. அப்போ நான் தாக்கு பிடித்து நின்னதற்கு ஒரே காரணம் நல்ல உபதேசத்தை நல்ல குருவிடம் இருந்து பெற்றதும், நல்ல தவத்தை உள்ளே அந்த கனலாக அந்த நெருப்பு இருந்தது என்னை பாதுகாத்துச்சு. அது எனக்கு இப்பயும் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, 1000 வறுமைகளும் 1000 துன்பங்களும் 1000 கொடுமைகள் வந்தாலும் கீழே விழுவ மாட்டாய். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ மாணவர்களாக இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஏழையாவே இருங்க, ஆனா கீழே விழுவக்கூடாது. எதிரில் இருக்கிறவங்க வியர்க்கணும். இந்த நாட்டுடைய ஒரு தலைவன் வியர்ந்து பார்க்கணும். நம்ம அறிவிக்கிற திட்டமெல்லாம் அறிவிக்கிறோம், நம்ம கொடுக்குறோம் ஒரு இலவசம்னு, அதை வாங்கிறதுக்கு மக்கள் தயாராக இல்லைங்கிற ஒரு நிலையை உருவாக்கணும், ஒரு செயலை உருவாக்கணும், ஒரு புரட்சியை உருவாக்கணும். ஏன் மக்கள்னா, மக்கள் தன்னெழுச்சியாக செயல்படுறான். அவனுக்கு தேவைப்படலை, அவன் காடுகள்லையும் கனிகள்லையும் விளைகிற பழங்களையே தனக்கு தேவையான 4 பழம் 5 பழத்தை வச்சுக்கிட்டு முன்னாடி மக்கள்கிட்ட கொடுத்துட்றான். அப்புறம் அவன் இலவசத்தை எப்படி போய் கையில் எடுப்பான், அவன் எப்படி கையேந்துவான்? அப்போ அந்த செல்ஃப் ரியலைசேஷன் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வந்தால் அவன் முதல்ல கையேந்த மாட்டாங்க. முதல்ல பெரிய பெரிய ஒரு ஏழை இன்னொரு தட்ட கடனுக்கு கையேந்துறான், ஒரு பணக்காரன் பேங்க்ல கையேந்துறான். கை ஏந்துறது தவத்துக்காக கையேந்த வேண்டும். அங்கே நம்ம எதுக்கு கையை ஏந்துறோம் தவத்துக்காகனா, மேன்மடைவதற்கு, உயர்ந்த செயலை நோக்கி போவதற்கு. நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வகுப்புகளும் இப்படித்தான் தமிழ்நாடு முழுக்க கட்டமைச்சு ஒரு செயல் வடிவம் பண்ணுறோம். நிச்சயமாக ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் தமிழ்நாடு ஒரு புதுமையான மாநிலமாக மாறப்போகுது. தியானத்துக்குள்ள ஒரு பெரிய வடிவத்தை எடுத்துட்டு வருவோங்கிற நம்பிக்கையோடு தான் இந்த பணியை செய்கிறோம். ஒரு நல்ல செயலில் சந்திப்போம்.